நெல்லை மாநகரில் தினசரி 18 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து பொதுமக்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகரில் தினசரி 18 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்களை குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தினசரி தொடர் மின்வெட்டால் கடும் பாதிப்பை சந்திப்பதாக வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. நெல்லை மாநகராட்சி பகுதியான திருநெல்வேலி சந்திப்பு, பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பது கடந்த சில வாரங்களாகவே இருந்து கொண்டு வருகிறது. தொடர்ந்து அந்தந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய மின்வாரிய அலுவலகத்திற்கு பல முறை புகார் தெரிவித்தும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தானாக முன்வந்து பல்வேறு இடங்களில் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டு வந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நெல்லை டவுனில் நேற்று சுமார் 18 மணி நேரத்துக்கும் மேலாக அப்பகுதியில் மின் தடை என்பது, அறிவிக்கப்படாத மின் தடை என்பது இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இந்த நிலையில் அவர்கள் இன்று காலையில் தங்களுடைய குழந்தைகளை பள்ளி மற்றும் கல்லூரிக்கு அனுப்புவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டதன் காரணமாக அவங்க நெல்லை டவுனில் உள்ள வலுக்கடை முன்பாக திடீரென தங்களுடைய மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தற்போது வரை அவரிடம் மின்வாரியத்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் தங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு வந்து வருகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் அந்த பகுதியில் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் மின்வெட்டினால் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும், தொடர்ந்து இது போன்ற மின்வாரியத்துறை அதிகாரிக்கும் அலுவலகத்திற்கும் பல முறை புகார் தெரிவித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் நாங்கள் இது போன்ற மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறோம் என தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த வழியாக தான் தென்காசி, புளியரை மற்றும் கேரளா மாநிலத்திற்கு அதிகமாக போக்குவரத்து என்பது இயக்கப்படுவது வழக்கமாக உள்ளன. தற்போது இவர்கள் மறியல் போராட்டத்தினால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக அந்த போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதிக்கு வரக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்வதற்காக காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டம் என்பது பொதுமக்கள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.